இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம். எங்கே போகிறோம்னா அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். மக்களே, இங்க வந்து பினாயில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சீட் பெல்ட் போடலை என்றால் ஆபரேஷன் பாத்ரூம் எல்லாம் கழுவிடணுமா. அப்படியே பூமி அங்க இருக்கிற சேரு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு மீனுகள்லாம் மேல மிதந்துட்டு இருக்குது. தண்ணி இன்னும் ரொம்ப லாங் இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபாரஸ்ட் இந்த காடு. இந்த காட்டுக்குள்ள அவங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க. இப்ப இங்க பாருங்க மக்களே, மக்களே இங்க பாருங்க எப்படி அழகா புறா கையில வந்து உட்கார்ந்து அழகா அதோடைய சோளத்தை சாப்பிட்டு. வணக்கம். இப்போ ஏர்போர்ட்ல இருக்கேன், நம்ம சென்னை ஏர்போர்ட்ல. இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம். அங்க பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதுக்காகத்தான் இங்கிருந்து நான் வீட்டில் எவ்வளவு போராட்டம் பார்த்தீங்களா. எப்பவுமே அப்படி என்னன்னா, எங்கேயாச்சும் நம்ம ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போகிறதுனா கண்டிப்பாக நான் வந்து எங்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த படம், இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஹீரோ அப்படின்ட்டுலாம் நிறைய நான் பேசுவேன். எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நான் இந்த ஒரு வேலையை பண்ணன உடனே டவுட் வந்துடுச்சு அம்மாவுக்கு. அதனால் வந்து எங்கேன்னு என்னென்னமோ. என் பொண்ணுக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னிலேருந்து லீவு. அதனால் எப்படியாவது நாமளும் போயிடலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறத விட இது நம்மளுடைய வேலை. அது மாதிரி தான். இன்னும் அங்கே போன உடனே அந்த அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். வணக்கம். இது பாருங்க. ஆமாம், நாங்கள் அண்ணன் நான் அங்கே ஒருத்தன் ஏதோ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து எங்கே போகிறோம்னா அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். அங்கே இறங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஊர் அந்த ஊர் எதுக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில் நிமிஷத்துக்கு நிமிஷம் டீ சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்பா இப்போ தாங்க எங்கள் சத்தியம் ஃபுல்லாக இதான் மாலையெல்லாம் கட்டி அழகாக கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் சேர்த்தி அங்கே வந்து ஏகப்பட்ட கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒரு சுட்கேஸை 2 சுட்கேஸாக கொண்டு வந்துருக்காங்க. 8-9 சுட்கேஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 கிலோன்னு சொல்லிட்டாங்க. ஆள் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி பெரிய லோடை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இறங்கி அவங்களே பார்த்து முழிக்கிறாங்க. என்னடா இவனுங்க ஃபுல்லாக இன்னும் கடத்துறானுங்களா, என்ன ஆளுக்கு இப்படி இருக்கிறானுங்களா, பெட்டி மட்டும் பெருசாக இருக்கேன் பார்த்து விட்டுட்டாங்க. நல்ல பிள்ளைங்கன்னு யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? ஆனால் சிறப்பாக நல்ல மனுஷர்கள் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அழகான ரெஸ்பான்ஸ் கொடுத்து சூப்பராக கொண்டு போய் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிமேல் நாங்கள் அடுத்த கட்டம் எங்கே போகிறோம்னு அடுத்த கட்டத்தில் வீடியோவில் சொல்லுவோம். இந்த பிளைட்டு ஆமாதான். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாலம். இந்த பாலத்தில், அதாவது நடுக்கடலுக்குள்ள போட்டிருக்கிற பாலம். இந்த பாலத்துல தான் இப்ப நாங்க போயிருக்கோம். நடு வந்துருச்சு. அங்க பாருங்க, அதான் நடு. ஒரு 22 கிலோமீட்டர் பாலமா பாருங்க. இங்க வந்து ஓரத்துல நின்று படம் பிடிக்கும், எல்லாம் செய்யலாம். என்ன பண்றாங்கன்னா இங்க நின்று தற்கொலை பண்றாங்க. அதனால எல்லாத்தையும் அடைச்சு சூசைட் பண்ணிட்டு. ஓகே அப்படிங்களா? இது வந்து துறைமுகம் மாதிரி இருக்கு. துறைமுகம். அங்க இருக்கிற பில்டிங்க வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அண்ணா இங்க பாருங்க, சிவனே போட்டு பாருங்க. இங்க பாருங்க மக்களே, அடடா இதெல்லாம் வா எப்படி ஒரு இடம். அடடா
எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஜாலியா. இல்லை நம்ம ஆளுகள் இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, மகாபலிபுரத்துல இறங்கினாவே அந்த கல்லை பார்த்து விட மாட்டாங்க, இந்த கடலை பார்த்து விடுவாங்களா? ஓகே, இன்னும் நல்ல அருமையான இடங்கள் எல்லாமே வந்து நம்ம போய் பார்ப்போம். உடனே ஆமா பையனை கட்டினா பரவாயில்ல, கக்கூஸ் இங்க பாருங்க மக்களே, இங்க வந்து பினாயில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சீட் பெல்ட் போடலை என்றால் உடனே ஃபைன். என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா கூட்டி முதல்ல வந்து கார்பரேஷன் பாத்ரூம் எல்லாம் கழுவிடணுமா. பாத்ரூம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா கூட்டணுமா. இதுதான் இங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறமாவும் வந்து ஃபைன் கட்டணும். ரோட்ல குப்பை போட்டா அந்த ஸ்ட்ரீட்டையே கூட்டணும். சீட்டு பெல்ட் போடலன்னா கக்கூஸ் கழுவணும். இதுதான் நீங்க போட்டிருக்கிற புது ரூல்ஸ். இதெல்லாம் இந்தியாவை இருந்தா ஜலத்து பார்த்தா சோலி முடிச்சு. இங்க பாருங்க மக்களே, அடாடாடா அழகா ஒரு இடத்த காட்ட போறப்ப உங்களுக்கு. அங்க அப்படியே கடலோட சேர்ந்து பாருங்கோ. நம்ம தாய்லாந்து போனோம்னா நம்ம வந்து புத்தா இடங்களுக்கு போவாங்க. அது மாதிரி இங்க பினாக்கிலேயே ஒரு இடம் வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ரொம்ப கிளீனாக இருக்கு, ரொம்ப கிளீனாக, ரொம்ப நீட்டாக இடங்கள், ரோடுகள் ரொம்ப சிறப்பாகவும். அதான் அண்ணா தான் பண்ணுறாங்க. நாங்க மலேசியா வர்றதை சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாப்ல தம்பி. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. ஆமா இல்லண்ணே, நாம பார்த்து ரசிக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம மக்களுக்கு வந்து சில இடங்கள் நம்ம நல்லா பாருங்க. எங்க இருங்க, அருமையான கோயில். நம்ம அண்ணன் தான், நம்ம மாமா தான். இவர்தான் குண்டாயில ஒரு கார், நல்ல கார் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வர மாட்டேங்குது. அவருடைய கார் தான் இது. இது மாதிரி ஒரு 10 காருக்கு கார் இருக்கு ஓனர். ஆனா நம்ம நாட்டுக்கு வர மாட்டேங்குது. அருமையா இருக்கு, சூப்பரான வண்டி, பிரமாதமா பண்ணாப்ல. 160 180 அறக்குது வண்டி, வந்ததே தெரியல. வாங்க, நம்ம இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நீங்க பாருங்க. ஊரெல்லாம் வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நிறைய சித்தர்களுடைய சிலைகள் நிறைய பார்ப்போம். அது மாதிரி இங்க வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேர்கள் தெரியல, சைனா பேர்ல தான் போட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோமோ, இதுதான் அது மாதிரி சிறப்பான காட்சியை பார்த்தீர்கள். தெய்வத்தோட சில கதைகள் தான். ஆனால் எல்லாம் ஒரு கல்ல செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப சிறப்பாக இந்த சிங்கம் எல்லாமே. கடலை பார்க்கலாம்னு சொல்லி போட்டு நாங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டோம். ஆனால் என்ன இங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னா, கடல் ஃபுல் உள் வாங்கி அப்படியே பூமி அங்கே இருக்கிற சேரு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, மீனுகள்லாம் மேலே மிதந்துட்டு இருக்குது. தண்ணி இன்னும் ரொம்ப லாங் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. இது வந்து நடக்கிற மீன், இங்க நடந்துட்டு இருக்கு. இத நடக்கிற மீன் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க பாருங்க, இதான் நடந்துட்டு போயிடு எப்படி போகுது பாருங்க. தப்புதுனே. இதுதான் நடக்கிற மீனுங்க, நடந்துகிட்டு இருந்தது.
அப்படியே நானே இப்பதான் பாக்குறேன். ஆனா சேரோட சேரா அந்த கடல்ல தெரியல, நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதான் மீன் கண்ணாட்டு பாத்தீங்களா? ஆனா உள் வாங்கி பூமி உள் வாங்கி எப்படி இருக்குது பாருங்க. ஆனா ஈவினிங் ஆனா தண்ணிக்கு வந்துரும். கடல் வந்து ஈவினிங் ஆனா முழுக்க முழுக்க இது மாதிரி சேரும் சகதியுமா இருக்குது. ஆனா அப்படியே பார்த்தோம்னா 2 கலர் தெரியுது. நாங்க இருந்த இடம் இங்க பாருங்க, இங்க வந்து இப்படி இருக்கு. நம்ம அண்ணன் பாலண்ணன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அண்ணன் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன இந்த இடம், ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அவர் வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சித்திவான்ல வந்து நேரா பார்த்து என்ஜாய் பண்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபேமிலியோட வந்து ஒரு டைம் வந்து நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக் மலேசியால 1 வீக் தான் என்ஜாய் பண்ணுவோம். ஆனா எல்லாரும் வராங்க, இந்த கேஎல் பக்கம் வந்து அந்த டபுள் கோபுரம் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படி போயிடுறாங்க. அது மேட்டர் கிடையாது. இப்படி இடங்களுக்கு வரணும். இந்த பாருங்க, இப்போ ஈவினிங் வந்தீங்கன்னா கடல் தண்ணியெல்லாம் இங்க வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மீன்லாம் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் தண்ணி இங்க வரைக்கும் வந்துடும். ஆனா நம்ம ஃபேமிலியில இப்படிதான் கூப்பிட்டு வரணும்னு. கண்டிப்பா டெஃபினட்டா. ஆனா இன்னொன்னு மூச்சு விடுற மாதிரி இருக்கு. ஒரு டஸ்ட் குப்பை அந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப கிளீனா இருக்குங்க. வேற லெவல். The next day. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நேற்று நைட்டெல்லாம் வந்து கென்னிங் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப் முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்திருக்கிறோம் பசியார. சரியான இடம் பாருங்க. இப்போ வந்து முடிச்சுட்டு நம்ம முருகர் ஐயாவை பார்க்க போகிறோம், முருகர் கோயிலுக்கு. இப்போ இங்கே தமிழ் சாப்பாடு இந்த ஹோட்டல். இங்கே பாருங்க மக்களே, அழகா ஒரு காட்டுக்குள்ள சிவன் கோயில். இங்க வந்து வந்திருக்கோம். என்ன பத்தி அண்ணா பத்தி வாங்கலையா? எடுத்துட்டு நீங்க எவ்வளவு போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஓ, உங்க இஷ்டம் போல நீங்க போட்டுக்கலாம். இங்க பாரு எப்படி உட்காந்துருக்கு அக்கா. நீர்வீழ்ச்சி சத்தம் கேட்குதுங்களா? பயங்கரமா நீர்வீழ்ச்சி எங்கேயோ ஓடுது. ஐயம் பாருங்க எப்ப. அழகா காட்டுக்குள்ள அப்பன் எப்படி குடியிருக்கிறார் பாருங்க மக்களே. மலேசியாவில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபாரஸ்ட் இந்த காடு. இந்த காட்டுக்குள்ள இங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. இப்ப அதான் இங்க பாருங்க. ஐயோ, கண்கொள்ளா இடமா இருக்கு பார்த்தீங்களா? செம்ம இடங்க, சூப்பர் தரிசனம். இன்னைக்கு காலையில சிவன் அப்பன் எங்களுக்கு அருள் புரிந்தார். எல்லாருக்கும் நான் வேண்டியிருக்கேன். இங்க பாருங்க, எல்லாமே இவர் தான். இங்க அப்பனாட்ட கூப்பிட்டு வந்து உண்மை வாழ்வதனை செம்மையா மக்களே, இங்க பாருங்க எங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன் உங்களை. ஐயனை பார்க்க வந்தா மலேசியா வெங்கடேஷ் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். சிறப்பான காலையில் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு.
இங்க பாருங்க மக்களே மக்களே இங்க பாருங்க எப்படி அழகா புறா கையில வந்து உட்கார்ந்து அழகா அது ஒரு சோளத்தை சாப்பிட்டு பாருங்க. இப்பதான் சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். வணக்கம் அன்பு செல்லங்களே. நாங்கள் மலேசியா வந்து எங்களுக்கு நிறையா இடங்களெல்லாம் சுற்றி பார்த்து நிறைய மனிதர்களையும் சந்தித்து அன்புகளை சம்பாதிச்சுட்டு இதோ இப்போ நாங்கள் வந்து நைட் இந்தியா கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறது சன்வேல இருக்கோம். இதுக்கெல்லாமே எங்களுக்கு முக்கியம் எங்கள் பெரிய லைஃப் ஃபேமிலி கார்டியன் சிவா அண்ணா அவர் தான் எங்களுக்கு எப்போவுமே. நாங்கள் இன்றைக்கி இங்கெல்லாம் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எல்லாமே காரணமே அவர் தான். வாகனம் ஓட்டி. ஆமாம். அப்புறம் வந்து நம்ம பிரேம் அண்ணா இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம். பிரேமம் நீங்கள் உங்களுக்கு நான் கீழே வந்து ஹாட் ஷாட்டில் போடுறேன். ஆமாம், அவர் நம்பர் போடுறேன். நாங்கள்லாம் எப்படி வந்தால் எங்களெல்லாம் கைட் பண்ணி நிறைய இடங்களை சுற்றி காட்டி நிறைய விஷயங்களுக்கு எல்லாமே கூட இருக்கிறது வந்து தெரியாத இடத்துக்கு கூட அவர் கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. ஆமாம். பிரேம் அண்ணா கான்டாக்ட் நம்பர் போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து யார் வந்தாலும் சரி அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணுங்க. மலேசியா நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியா, லிட்டில் இந்தியா அப்படி ஒரு இடங்களுக்கும் நல்ல நம்மளுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டல் தங்குறதா இருக்கட்டும், நம்ம சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே பூந்து செஞ்சு கொடுக்குறவர் தான் அவர். அதே மாதிரி நம்ம சத்யண்ணா இங்கே மலேசியாவிலையும் நிறைய தொழில் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய விஐபி எல்லாருமே எல்லாருமே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேஷன்ஸு கல்யாணம் பெரிய பெரிய விஐபி கல்யாணங்களுக்கு எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கும் இங்கே மலேசியா முதல் கொண்டு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் தொடர்பு வேணும், கான்டாக்ட் வேணும், ஒரிஜினல் ரியாலிட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம சத்யண்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் கெட். நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா நம்ம ஏர்போர்ட் பக்கத்தால் எங்கள் சிவானோட அருமை நண்பர் நைனானோட கடையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியான ஒரு ஃபுட்டு நல்ல காரசாரமாக சிக்கன் மட்டன். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு கிடா வெட்டி காது குத்துனா நம்ம வீட்டிலலாம் செஞ்சு எல்லாம் ஊர் மக்களை நம்ம குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து வச்சு ஒன்று பண்ணுவோம்ல, அது மாதிரி இரவு பகல் இல்லாமல் ஒரு உணவு. அப்படி ஒரு உணவு நம்ம நைனா அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்காரு. ஆனால் அவரே வந்து எல்லாருக்கும் அவர் கையார வந்து இங்கே வந்து இன்னும் என்ன அப்படின்னா நம்ம நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அன்பு பாசத்தோட இவர் தான் அந்த நைனா. ஆமாம். அதாவது எப்படின்னா நம்ம நடிகர்கள் அப்படின்றத தாண்டி நம்ம தமிழ் மக்கள் இங்கே வந்தாவே அவர் உபசரிப்பே இதுதான். யாராக இருந்தாலுமே இப்படி ஒன்று எங்களுக்கு முதல் உணவு, முதல் நாள், முதல் இடம், அடடா லைஃப்பில் மறக்க முடியாத நினைவாக இருக்க போகுது. கண்டிப்பாக எப்போ வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஏர்போர்ட்டு அப்படின்னாவே நம்ம நைனா டைம் கிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ சொல்லிடுங்க. நம்ம ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பாருங்க மக்கள், அவ்வளோ கண்ணுக்கு அழகா, அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. இப்போதான் பத்திரிகாசு முருகர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள அப்படியே பர்ச்சேசிங் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு நாள் 2 நாள்லாம் பத்தவே பத்தாது. இங்கெல்லாம் வந்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் வரணும். அப்போ தான் ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து குழந்தைகளோட ஜாலியாக சந்தோஷமாக வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இன்னையோட வந்து எங்களுடைய டூரிஸ்ட் சுற்றுலா பயணங்கள், கோயில் திருவிழாக்கள் எல்லாம் முடிந்து இன்று நாங்கள் கிளம்புறோம். இன்னும் நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எல்லாம் அங்கே நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பதிவு பண்ணுறேன். மறக்காம எல்லாருமே எங்களுடைய மான்மலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் மலேசியா மக்களே.